क्लास 6 सूर्य किरण बुक लेसन 4 कपड़े के झोले क्लॉथ बैग्स ஜோலானா பேக் ஜோலேனா பேக்ஸ் ப்ளூரல் துணிப்பைகள் நம்ம வந்து பிளாஸ்டிக்கால நிறைய என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஆகுறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒன் செட் சொல்யூஷன் வந்து யூசிங் கிளாத் பேக்ஸ். அது இந்த லெசனில் ஒரு ஸ்டோரி மூலியமா பார்க்க போகிறோம். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. आप बाजार से सामान किस में रख कर लाते हैं? நீங்க மார்க்கெட்ல இருந்து திங்ஸ் எதுல வச்சு வாங்கிட்டு வருவீங்க? क्या हमें पॉलीथीन का इस्तेमाल करना चाहिए? should we use polythene covers for that? அதாவது பர்ச்சேஸ் அப்போ நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இத ரிலேட்டட் தான் இந்த லெசனோட ஸ்டோரி. दोपहर का समय था, आफ्टरनून टाइम. सूरज आग उगल रहा था. சன் வந்து நல்லா சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. இட் வாஸ் ஸ்பிட்டிங் ஃபயர்னா அந்த அளவுக்கு ஹாட்டா இருந்துச்சுன்னு அர்த்தம். धूप और गर्मी की परवाह किए बिना 12-13 वर्ष का एक लड़का अपने कंधे पर भारी बस्ता लादे धीरे धीरे पैदल चला जा रहा था. ஒரு சின்ன பையன் வந்து இந்த சன்னோட ஹீட்டை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வித்தவுட் கேரிங் த ஹீட் ஆஃப் த சன் பொருட்படுத்தாம 12-13 வயசு ஒரு சின்ன பையன் வந்து தன்னோட ஷோல்டர்ஸ்ல ஹெவி பேகை வந்து மாட்டிக்கிட்டு அதை சுமந்துட்டு மெதுவா வந்து நடந்து போயிட்டு இருந்தான் அந்த ஆஃப்டர்நூன் டைம். சூரத் சே வஹ சீதா வ சங்கோச்சி திகாயி தே ரஹா தா. அவன் அந்த பையனோட முகத்தை பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் அதுக்கப்புறம் சங்கோச்சின ஷை டைப்பாவும் அப்பியர் பார்க்கறதுக்கு தென்பட்டான். किसी बंद दरवाजे को खटखटाने की उसकी हिम्मत नहीं पड़ रही थी. எந்த ஒரு மூடி இருக்கிற கதவையும் நாக் பண்றதுக்கு கதவை தட்டுறதுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியமே இல்லை. he didn't have courage to knock the closed doors. एक मकान का दरवाजा खुला हुआ देखकर वहां खड़ी एक महिला के पास जाकर वह लड़का बोला, सुनिए आंटी, आपके यहाँ ஒரே ஒரு கதவோட டோர்ஸ் மட்டும் ஓப்பனா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் வந்து அந்த அந்த கதவு பக்கத்துல ஒரு லேடி வந்து ஒரு விமன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அந்த பையன் 12 வயசு அந்த பையன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டி இங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது, बेचारे लड़के की बात पूरी भी नहीं हुई थी कि सुरेखा नाम की वह महिला तेज आवाज में बोली, नहीं नहीं, हमें कुछ नहीं चाहिए, हम लोग बाजार से ही सारा सामान खरीदते हैं. அந்த புவர் பாய் அவன் வந்து அவனோட சொல்ல வந்த விஷயத்த சொல்லியே முடிக்கல ஃபுல்லா. அதுக்குள்ளயுமே அந்த லேடி அந்த டோர் பக்கத்துல இருக்க இந்த லேடி பேரு சுரேகா. அந்த சுரேகா ஆண்டி வந்து பயங்கர சத்தமா ஹை வாய்ஸ்ல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வேணாம் வேணாம், ஒன்னும் வேண்டாம், எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், வி டோன்ட் வாண்ட் எனிதிங், நாங்க வந்து மார்க்கெட்ல போய் தான் எல்லா திங்ஸும் வாங்குறோம் போய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பையன் வந்து ஏதோ விக்கிறதுக்கு வரான் அப்படின்னு நினைச்சிட்டு அது மாதிரி சொல்றாங்க. லடுக்கே கா செஹரா உத்தர் கயா. அந்த பையனோட முகம் வந்து தொங்கி போயிடுச்சு. கிருப்பையா மேரி பாத் தோ சுன் லீஜியே, ஆண்டி क्या मुझे पीने का पानी मिलेगा? அந்த பையன் என்ன சொல்றான், ப்ளீஸ் நான் சொல்ற வந்த விஷயத்த கொஞ்சம் கேளுங்க ஆண்டி, என்ன எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு கேக்குறான். पानी? अरे हाँ हाँ, पानी तो जरूर मिलेगा, एक मिनट ठहरो, कहते हुए सुरेखा अंदर चली गई. ஓ தண்ணியா? ஓ எஸ் எஸ், தண்ணி கண்டிப்பா கிடைக்கும், 1 மினிட் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரேகா ஆண்டி வந்து உள்ள போயிட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள. एक गिलास पानी लाकर उसने लड़के को थमा दिया. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாந்து அந்த பையன் கிட்ட ஒப்படைச்சாங்க. पानी पीकर धन्यवाद देते हुए वह चलने को हुआ तो सुरेखा बोली, जरा ठहरो. அந்த பையன் வந்து தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு ரெடி ஆனான். அப்ப கரெக்டா அந்த சுரேகா ஆண்டி வந்து சொல்றாங்க, ஜஸ்ட் 1 மினிட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. லடுக்கா ருக்கு கயா, அந்த பையனும் நின்னுட்டான் அப்படியே. கவுன்சா சாமான் பேச்தே ஹோ தும்? சுரேகானே பூச்சா. என்ன மாதிரி திங்ஸ் வந்து நீ வித்துட்டு இருக்க, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் யூ செல்லிங் அப்படின்ட்டு அந்த சுரேகா ஆண்டி கேக்குறாங்க. ஜி குச் நஹி,
இல்ல ஒண்ணும் இல்லையே, நான் ஒண்ணும் விக்கலையே அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அரே तो फिर मुझे क्यों रोक रहे थे? ஏன் அப்புறம் பின்ன எதுக்கு என்ன ஸ்டாப் பண்ண? सिर्फ पानी मांगने के लिए, ஒன்லி தண்ணி கேட்கறதுக்காக தான் என்ன ஸ்டாப் பண்ணியா அப்படின்ட்டு அந்த சுரேகா ஆண்டி கேக்குறாங்க. जी नहीं, मुझे तो आपसे एक जरूरी बात पूछनी थी. இல்ல இல்ல, எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கறதா இருந்துச்சு. क्या आपके यहाँ बाजार से दाल चावल साग सब्जी फल साबुन आदि सामान पॉलिथीन की थैलियों में आता है? என்ன உங்களுக்கு வந்து இங்க மார்க்கெட்ல இருந்து அரிசி பருப்பு அப்புறம் பச்சை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பாலித்தீன் பேக்ஸ்ல தான் வருதா அப்படின்னு அந்த பையன் அந்த சுரேகா ஆண்டிட்ட கேக்குறான். हाँ आता है, पर क्यों तुम क्यों पूछ रहे हो? ஆமா வருது, ஆனா நீ எதுக்கு கேக்குற அப்படின்ட்டு அந்த ஆன்டி கேக்குறாங்க. आंटी आपसे एक अनुरोध है, कहते हुए लड़के ने अपने भारी भरकम बस्ते के भीतर से कपड़े का एक झोला निकाला और उसे आगे बढ़ा दिया. ஆண்டி உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டே அவனோட ஹெவி பேக் ஒன்னு ஷோல்டர்ல மாட்டியிருந்தான்ல, ஸோ அந்த பேக்ல இருந்து அந்த உள்ள இருந்து ஒரே ஒரு கிளாத்தான பேக் துணிப்பையை வந்து எடுத்தான். துணிப்பையை எடுத்து அதை வந்து அவங்க கிட்ட கொடுக்க முற்பட்டான். कृपया आप बुरा मत मानिए, आगे से अपने घर का प्रतिदिन का सामान इसमें रखकर लाया कीजिए. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக், ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து இன்னில இருந்து நீங்க கொஞ்சம் உங்க டெய்லி திங்ஸ் எல்லாம் இதுல வச்சு இந்த துணிப்பையில வச்சு நீங்க வாங்கிட்டு வாங்க, கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். கியூ சுரேகா பவுன்சக்கி ரஹ் கயி, எதுக்கு அப்படின்ட்டு அந்த சுரேகா ஆண்டி வந்து ஷி வாஸ் ஸ்டன்ட், புரியவே இல்லை, என்ன திடீர்னு துணிப்பை எடுத்து நீட்டுறானே அப்படின்ட்டு. लड़के ने उदास होकर कहा, आंटी हमारे मोहल्ले में 3-4 दिन पहले एक गाय मरी हुई पाई गई थी. அந்த பையன் வந்து ரொம்ப வந்து சோகமா உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டி எங்களோட ஸ்ட்ரீட்ல 3-4 டேஸ் முன்னாடி ஒரு மாடு வந்து ஒரு பசு வந்து இறந்து கிடந்தது. लोगों ने अनुमान लगाया कि उसे किसी ने जहर दे दिया है. பீப்புள் வந்து மக்கள்லாம் என்ன கெஸ் பண்ணாங்கன்னா அதை யாருக்கோ அதுக்கு வந்து யாரோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. परंतु जब गाय की शव परीक्षा की गई तब पता चला कि गाय ने कूड़े के ढेर में पड़ी पॉलिथीन की थैलियां खा ली थी और वे उसके पेट के भीतर जाकर उसकी आंतों में फंस गई थी, जिसके कारण उसकी मौत हो गई. ஆனா எப்போ வந்து அந்த பசுவோட ஷவ பரீட்சானா போஸ்ட்மார்ட்டம், அதை வந்து அறுத்து அந்த மாதிரி என்ன ரீசன் கண்டுபிடிப்பாங்கல்ல டெட் ஆயின பிறகு. ஸோ அது இறந்து போன பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அந்த பசுவை. அதுக்கப்புறம் தான் இட் கேம் டு நோ தட், என்ன தெரிஞ்சதுன்னா அந்த பசு வந்து கார்பேஜ் டம்ப் கூடையில என்னது அந்த குப்பை கூடையிலலாம் இருக்கிற பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ அந்த பாலித்தீன் பேக்ஸ்லாம் ஸ்டொமக்ல போய் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டு அந்த இன்டெஸ்டைன்ல வந்து அப்படியே மாட்டிக்கிச்சு. ஸ்டொமக்ல உள்ள போய் அதை சரி நம்ம இன்டெஸ்டைன்னா அந்த குடல் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் அது ஸ்டக் ஆயிடுச்சு. ஜிஸ்கே காரன் அதன் காரணமாக அது வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான் ரொம்ப சோகமா. सुरेखा ने एक बार फिर गौर से बच्चे की ओर देखा. அந்த சுரேகா ஆண்டி வந்து இன்னொரு முறை அந்த பையனை வந்து ரொம்ப நல்லா கூர்ந்து கவனிச்சாங்க. भोला बाला बच्चा, गोरा रंग, सुंदर नाक नक्श, चमकीली बड़ी बड़ी आंखें. அவங்க கவனிச்சதுல என்ன தெரிஞ்சது? he so innocent child. அப்புறம் ஒயிட்டா இருந்தான், அதுக்கப்புறம் அழகான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் முக லட்சணங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, அவனோட ஐஸ் வந்து இட் வாஸ் ஷைனிங். இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. आप क्या सोचने लगी आंटी? लड़के ने पूछा. நீங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டி அப்படின்ட்டு அந்த பையன் கேக்குறான். कुछ नहीं, तुम्हारा नाम क्या है बेटा? बेटे ஒன்றும் இல்லை, உன்னோட பேர் என்ன தம்பி அப்படின்ட்டு சுரேகா ஆண்டி கேக்குறாங்க. जी मेरा नाम गौरव है और मैं 6ठी कक्षा में पढ़ता हूँ. என் பேரு கௌரவ், நான் வந்து 6th கிளாஸ்ல நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் ஆன்சர் பண்றான். ஸோ இந்த லைன்ல தான் அந்த பையன் பேரு கௌரவ் அப்படின்ட்டு சொல்றாங்க கதையில.
जीव जंतुओं के लिए कितनी दया है तुम्हारे मन में, உயிரினங்கள் மேல உனக்கு எவ்வளவு கருணை அப்படின்ட்டு இந்த சுரேகா ஆண்டி சொல்றாங்க. बात सिर्फ जीव जंतुओं की ही नहीं है, पॉलीथीन तो वैसे भी हमारे पर्यावरण के लिए बहुत नुकसानदेह है. கௌரவ் ने गंभीर होकर कहा. விஷயம் வந்து ஒன்லி லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும் கிடையாது, பாலித்தீன் வந்து இட்ஸ் வெரி நம்ம என்விரான்மெண்ட்க்கும் ரொம்ப இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டு கௌரவ் வந்து ரொம்ப சீரியஸா சொல்றான். சுரேகா கோ अपने आप पर लज्जा आ गई. சுரேகா ஆண்டிக்கு தனக்குத்தானே அவங்க she felt ashamed. அவங்க உடனே என்ன நினைக்கிறாங்க, அந்த பொல்யூஷன் ரிலேட்டடா இந்த பேசேஜ் ஃபுல்லா அதான். ची इतनी बड़ी और समझदार होकर भी जिस बात की गंभीरता उसने आज तक नहीं समझी, उसे इतने इतने छोटे से बच्चे ने कैसे समझ लिया. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சே இவ்வளவு இத்தனி படி அவர் சமைச்சா, இவ்வளவு பெருசா நம்ம இருக்கோம், இவ்வளவு பெரியவங்களா இருக்கோம், அதுக்கப்புறம் கிளவராகவும் இருந்தோம், இந்த விஷயத்து மேல அதாவது பொல்யூஷன் ரிலேட்டட் இந்த விஷயத்து மேல நம்ம இவ்வளவு நாளா சீரியஸாவே நம்ம எடுத்துக்கவே இல்லை, அதோட சீரியஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா இந்த பையன் வந்து இந்த சின்ன பையன் வந்து எவ்வளவு வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். सचमुच कितनी हानिकारक है ये पॉलीथीन की थैलियांग. ரியலி இதெல்லாம் எவ்வளவு வந்து ஹார்ம்ஃபுல் இந்த பாலித்தீன் பேக்ஸ்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ना तो ये जलाने से आसानी से जलती हैं और ना ही सालों साल पड़ी रहने पर भी नष्ट होती हैं. இது ना तो ना ही ना அது நெய்தர் நார் கண்டிஷன். இது வந்து இந்த பாலித்தீன் பேக்ஸ் வந்து நெய்தர் அதை எரிச்சாலும் ஈஸியா எரிக்க முடியாது, அதுக்கப்புறம் சால் ரொம்ப வருஷக்கணக்கா அது வாட்டு கடந்திருந்தாலும் அது வந்து ஈஸியா டெஸ்ட்ராய் ஆகாது, அதாவது அது மக்கும் பொருளும் கிடையாது, நேச்சுரலா டிகம்போஸ் ஆகிற பொருளும் கிடையாது. இதெல்லாம் சுரேகாண்டி நினைக்கிறாங்க. जमीन का उपजाऊपन नष्ट करके ये उसे बंजर बना रही है. லேண்டோட ஃபர்டிலிட்டி எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி இந்த பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் அதை வந்து லேண்டை வந்து பேரனா ஆக்குது, அதாவது வெற்றிடமா ஆக்குது. அதாவது பாலித்தீன் பேக்ஸ் காசஸ் லேண்ட் பொல்யூஷன் அதான் சொல்றாங்க. इन्हें जलाने पर इनसे निकलने वाला विषैला धुआं हमारे वायुमंडल को जहरीला बना रहा है. இந்த பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வந்து பர்ன் பண்றதுனால அதுல இருந்து வெளிவர்ற டாக்ஸிக் ஃபியூம்ஸ், ஸ்மோக் எல்லாம் கெடுதலான அந்த ஸ்மோக் எல்லாம் நம்ம அட்மாஸ்பியரை வந்து இட் மேக்ஸ் பாய்சனஸ். அதாவது பாலித்தீன் பேக்ஸ் காசஸ் ஏர் பொல்யூஷன். नदी नाले में फंसकर ये पानी के बहाव को रोकती हैं. ரிவர் சேனல்ஸ்லாம் அது ஸ்டக் ஆகி அந்த பாலித்தீன் பேக்ஸ்லாம் ஸ்டக் ஆகி வாட்டர் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணுது, அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுது இந்த பாலித்தீன் பேக்ஸ். ஸோ இட் காசஸ் वाटर पोल्यूशन ऑल्सो. पशुओं के पेट में जाकर उनके प्राण ले लेती हैं. அனிமல்ஸோட ஸ்டமக்லாம் போய் மாட்டிட்டு அதோட லைஃபும் வந்து பறி போகுது. இட் டேக்ஸ் த லைஃப்ஸ் ஆஃப் சோ மெனி அனிமல்ஸ் ஆல்சோ. फिर भी हम बाजार से सारा सामान इन्हीं தைலியோं में लाना पसंद करते हैं. ஆனாலும் கூட நம்ம மார்க்கெட்ல இருந்து எல்லா திங்ஸுமே இந்த பேக்ஸ்ல தான், பாலித்தீன் பேக்ஸ்ல தான் நம்ம கொண்டு வர விருப்பப்படுறோம். हम अपनी छोटी छोटी सुविधाओं के लिए पर्यावरण को कितना दूषित कर रहे हैं. நம்மளோட சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ்னா அந்த நம்மளோட வசதிக்காக நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வந்து எவ்வளவு கண்டாமினேட் பண்றோம், பொல்யூட் பண்றோம் அப்படின்ட்டு இது ஃபுல்லா சுரேகா ஆண்டி தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பாலித்தீன் பேக்ஸோட என்னென்னலாம் தீமைகள் காசஸ், என்ன லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ அதனால என்னென்ன தீமைகள்ன்றது அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே. आंटी आपको मेरी बात अच्छी नहीं लगी? सुरेखा को सोचते देख गौरव ने पूछा. ஆண்டி உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் வந்து ஒத்துக்கலையா, நீங்க பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்ட்டு சுரேகா ஆண்டி வந்து அதை யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு கௌரவ் வந்து கேட்குறான் அந்த பையன். தும் பகுத் சமஜ்தார் ஹோ பேட்டே, நீ வந்து யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட் தம்பி அப்படின்றாங்க. तुम्हारे दिए एक इस कपड़े के जोले में ही मैं आज से सारा सामान लाया करूंगी. நீ கொடுத்த இந்த துணி பையில தான் இனிமேல இருந்து நான் இன்னில இருந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வருவேன். சுரேகா ने हाथ बढ़ाकर जोला थाम दिया.
ஸோ இது மாதிரி சொல்லிட்டு சுரேகா ஆண்டி வந்து கை நீட்டி அந்த பேக்கை வந்து வாங்கிக்கிட்டாங்க கௌரவ் கிட்ட இருந்து. ஆண்டி ஜி தன்யவாத், கௌரவ் பிரசன்ன ஹோ கயா. ஆண்டி தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு அந்த சின்ன கௌரவ் அந்த பையன் வந்து ஹாப்பியா சொன்னான். तुम्हारे बस्ते में इतने सारे झोले कहाँ से आए? सुरेखा ने कोमल आवाज में पूछा. உன்னோட பேக்ல இவ்வளவு நிறைய துணிப்பைகள் இருக்கே, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு சுரேகா ஆண்டி வந்து சாஃப்ட் வாய்ஸ்ல கேக்குறாங்க. பத்தாவும் கௌரவ் முஸ்கராயா, சொல்லவா அப்படின்ட்டு கௌரவ் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான். என்ன சொல்றான் பாப்போமா? माँ के पास पुराने कपड़ों का ढेर था. அம்மா கிட்ட வந்து ஓல்டு கிளாத்ஸ்க்கான ஹீப்பே குவியலே இருந்துச்சு, பழைய துணியோட குவியலே இருந்துச்சு. உன்கே பதிலே வே கோई बर्तन लेना चाहती थी. அதுக்கு பதிலா இன் எக்ஸ்சேஞ்ச், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ஏதாவது பாத்திரம் வெசல் வாங்குறதா நினைச்சிட்டு இருந்தாங்க. मैंने उनसे कहा कि बर्तन लेने की बजाय आप मुझे उन कपड़ों से झोले सिलकर दे दे और वही मेरे जन्मदिन का उपहार होगा. நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த பாத்திரம் வாங்குறதுக்கு பதிலா இன்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் வெசல், நீங்க வந்து எனக்கு அந்த கிளாத்ஸை வச்சு துணியை வச்சு எனக்கு பையெல்லாம் பேக்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். इन झोलों को मैं ज्यादा से ज्यादा घरों में पहुंचाऊंगा. நான் வந்து இந்த பேக்ஸை மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வீட்டுக்கு போய் நான் டெலிவர் பண்ணிடுவேன். पॉलीथीन की थैलियांग खाकर अब कोई गाय नहीं मरनी चाहिए. ஸோ பாலித்தீன் பேக்ஸ் சாப்பிட்டுட்டு இனிமே எந்த ஒரு பசுவும் இறந்தே போகக்கூடாது. ஹைனா ஆண்டி, இல்லையா ஆண்டி அப்படின்னு கௌரவ் வந்து சொல்றான். हाँ बेटे, बिल्कुल सही कहा. अब तुम अकेले नहीं हो. इस नेक कार्य में आज से मैं भी तुम्हारा साथ दूंगी. ஆமா தம்பி, நான் வந்து யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்டா. நீ வந்து இனிமே தனியா கிடையாது. இந்த நோபல் ஒர்க்குக்கு நான் இன்னில இருந்து நானும் உன் கூடவே இருப்பேன், உனக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன். புரானே கப்படோं का ढेर मेरे यहाँ भी है. ஓல்டு கிளாத்ஸ்க்கான குவியல் வந்து என்கிட்டயும் இங்க நிறைய இருக்கு. मैं उनसे ஜோலே தயார் கர் அப்படி காலனி கே கரோமே பகுஞ்சாவுங்கி. நான் வந்து அந்த பேக் அதுல இருந்து அந்த குவியல்ல இருந்து ஓல்டு பேக்ஸோட குவியல்ல இருந்து நிறைய துணிப்பைகள் வந்து தயார் செஞ்சு அதை என்னோட காலனியோட எல்லா வீடுகள்லயும் நான் அதை டெலிவர் பண்ணுவேன். जिस तरह तुमने मेरे भीतर पर्यावरण के प्रति चेतना जगाई है, मैं भी उसी तरह दूसरों में जगाऊंगी. எப்படி வந்து நீ வந்து எனக்குள்ள வந்து என்விரான்மெண்ட் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்ட் ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் மற்றவங்க கிட்ட அது மாதிரி எழுப்புவேன், அவேர்னஸ் கொண்டு வருவேன். देखना बहुत जल्दी ही हमारे पूरे शहर में पॉलीथीन की थैलियों का इस्तेमाल बंद हो जाएगा. பாரு, சீக்கிரமாவே இந்த ஃபுல் சிட்டி வந்து பாலித்தீன் பேக்ஸ்ல இருந்து பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்றதை நிறுத்திடுவாங்க. they will discontinue to use polythene bags. சுரேகா ने दृढ़ता पूर्वक कहा. இது மாதிரி சுரேகா ஆண்டி வந்து she said so firmly. சச் ஆண்டி, நிஜமாவா ஆண்டி அப்படின்ட்டு கௌரவ் சொல்றான். சுரேகா முஸ்கராயி அவர் போலி. உடனே சுரேகா ஆண்டி வந்து சிரிச்சுட்டே சொல்றாங்க, बिल्कुल सच बेटे, यह तो सिर्फ शुरुआत है. इस प्रकार धीरे धीरे पर्यावरण की शुद्धता के लिए देश का हर नागरिक जाग उठेगा. அப்சல்யூட்லி கரெக்ட், கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க சுரேகா ஆண்டி. இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான், இது வந்து ரொம்ப ஆரம்பம் தான். இதே மாதிரி மெதுவா மெதுவா நம்ம என்விரான்மெண்டோட கிளீனினஸ் சம்பந்தமா வந்து எல்லா சிட்டிசனும் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. நம்ம கண்ட்ரியோட ஒவ்வொரு சிட்டிசனும் அதை புரிஞ்சுப்பாங்க. கித்தனா சுகத் ஹோகா தப், அப்ப வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்ட்டு சுரேகா ஆண்டி சொல்றாங்க. गौरव सुखद भविष्य की कल्पना में खो गया और उसकी आंखों में नई आशा की चमक दौड़ गई. கௌரவ் வந்து அந்த ஹாப்பியான ஃபியூச்சர் எதிர்காலத்தை வந்து அப்படியே இமேஜின் பண்ணிட்டு he got lost. அப்படியே அந்த கற்பனையிலேயே அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டான். அவனோட ஐஸ்லாம் வந்து அதை நினைச்சு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹோப், அவனுக்கு வந்து ஹோப், தனக்குள்ள அந்த ஹோப் வந்துருச்சு. ஸோ ஐஸ்லாம் நல்லா அவனோட கண்கள் க்ளோ ஆச்சு.
सारांश समरी ऑफ द लेसन। इस पाठ में पॉलीथीन की தைலியோங் के प्रयोग से होने वाले दुष्परिणामों का वर्णन है। இந்த பாடத்துல பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்றதுனால ஆகக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து डिस्क्राइब பண்ணப்பட்டிருக்கு। छठी कक्षा में पढ़ने वाला गौरव बैग में कपड़े के झोले भरकर घर घर बांटने के उद्देश्य से निकलता है। 6th கிளாஸ் படிக்கிற கௌரவ்ங்கிற ஒரு பையன் வந்து தன்னோட பேக்ல நிறைய துணிப்பைகள்லாம் ஃபில் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடா போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ற எய்மோட அவன் வந்து வெளியில வரான்। सुरेखा का दरवाजा खुला देख गौरव उन्हें पॉलीथीन की थैलियों का नुकसान बताते हुए एक कपड़े का झोला देता है। சுரேகா ஆண்டியோட வீடு கதவு வந்து ஓப்பன் ஆயிருக்கிறத பார்த்துட்டு கௌரவ் வந்து அவங்களுக்கு பாலித்தீன் பேக்ஸோட அதோட கெடுதல்லாம் சொல்லிட்டு அதனால ஆகக்கூடிய பாலித்தீன் பேக்ஸோட கெடுதல்கள்லாம் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு துணிப்பைய கொடுக்குறான் அவங்க கிட்ட। वह उससे आग्रह करता है कि वे खुद झोले का प्रयोग करे और साथ ही औरों को भी समझाए। அவன் வந்து அவங்க கிட்ட சுரேகா ஆண்டி கிட்ட அந்த கௌரவ் வந்து ரெக்வஸ்ட் பண்றான் என்னன்னா அவங்களும் அந்த பேக்கை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் அதை பத்தி வந்து சொல்லணும், புரிய வைக்கணும் அதோட யூஸ் பத்தி அப்படின்ட்டு சொல்றான்। सुरेखा बच्चे के इस प्रयास से बहुत प्रभावित होती है और इस काम को आगे बढ़ाने का प्रण लेती है। சுரேகா ஆண்டி வந்து அந்த பையனோட எஃபர்ட்டை வந்து நினைச்சு அவங்க she got so impressed, அவன் எடுக்கிற அந்த முயற்சியை பார்த்து she got so impressed। அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து தானும் அதை செய்யணும், அவனை மாதிரியே எல்லா வீட்லேயும் போய் பாலித்தீன் பேக்ஸோட கெடுதல்கள்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க। she also takes a pledge of carrying on the work done by Gaurav. Thank you.